தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சின் லெஜர் தோன உயரிய விருது பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டாமருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தேசிய தின கொண்டாட்டங்கள் காட்டு தீ அச்சத்தால் உற்சாகம் இழந்திருந்தன. பிரான்ஸ் இந்த கோடை காலத்தின் 3வது வெப்ப அலையை எதிர்கொள்கின்றது. பிரான்சில் கடும் வெப்பம் வறட்சி நிலவும் காலகட்டத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீ சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை 59 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் அரசியலை மரின் லு பென்னின் பிரச்சாரம் உலுக்கத் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் நீஸ் நகரில் 2016ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலின் 10ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுட்டிக்கப்பட்டுள்ளது. நீஸ் தாக்குதலின் 10ஆம் ஆண்டு நினைவு நாளில் உயிரிழந்த மக்களுக்கு எமனுவல் மேக்ரோ அஞ்சலி செலுத்தியுள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே, லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சின் லெஜர் தோன உயரிய விருது பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டாமருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டாமர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ வழங்கிய லெஜர் தோன
உயரிய விருதை பெற்ற பதவியில் இருக்கும் முதலாவது பிரதமராக திகழ்கின்றார். இந்த வரலாற்றை அவர் படைத்துள்ளார். ஐரோப்பாவின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலும் குறிப்பாக உக்ரைனுக்கு ஆதரவாக பிரான்ஸ், பிரிட்டன் இணைந்து உருவாக்கிய கோலிஷன் ஆஃப் த வில்லிங் கூட்டணியில் ஸ்டார்மர் ஆற்றிய தலைமை பங்கிற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. இந்த கூட்டணி 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஐரோப்பிய பாதுகாப்பு சூழலில் முக்கிய பங்காற்றியது. இது வரலாற்றில் 2வது முறை ஒரு பிரிட்டிஷ் பிரதமர் இத்தகைய பிரெஞ்சு கௌரவத்தை பெறுவதாகும். முன்னர் வின்ஸ்டன் சர்ச்சில் 1958ஆம் ஆண்டு 2வது உலகப் போரின் போது பிரான்சுடன் கொண்டிருந்த நெருங்கிய உறவு மற்றும் அவரது தலைமையை பாராட்டி இதைவிட உயர்ந்த கிராண்ட் க்ரூவா டு லா லேஜியோன் d'honneur விருதை பெற்றிருந்தார். ஃபெத்து நேஷனல் பிரான்சைஸ் விழாவில் பங்கேற்பதற்காக பரிசுக்கு வருகை தந்திருந்த கியர் ஸ்டார்மர் எமனுவல் மேக்ரோனுடன் இணைந்து இராணுவ அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். அந்த நிகழ்வில் உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கி, ஜெர்மனி நாட்டின் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் உள்ளிட்ட பல உலக தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். அன்புக்கினிய கியர் ஸ்டார்மர், உங்கள் பிரதமர் பதவிக்கால சேவைக்காக மட்டுமல்ல, ஐரோப்பாவின் பாதுகாப்பு, உக்ரைனுக்கான ஆதரவு, பிரான்ஸ் பிரிட்டன் உறவை வலுப்படுத்திய உங்கள் தனிப்பட்ட தலைமைத்துவம், நேர்மை மற்றும் மனிதநேய பண்புகளுக்காகவும் பிரெஞ்சு மக்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடம் நாங்கள் நம்பகமான மற்றும் உண்மையான நண்பரை கண்டோம் என்று விருதை வழங்கிய பொழுது எமனுவல் மேக்ரோன் கூறியிருந்தார். பிரான்ஸ் தேசிய தின கொண்டாட்டங்கள் காட்டுத்தீ அச்சத்தால் உற்சாகமிழந்து காணப்பட்டன. பிரான்சின் தேசிய தினம் ஃபெத்து நேஷனல் பிரான்சைஸ் பொதுவாக லு 14 ஜூயே நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டாலும் கடுமையான வெப்ப அலை, பரவி வரும் காட்டுத்தீ அபாயம் காரணமாக பல இடங்களில் கொண்டாட்டங்கள் கட்டுப்படுத்தப்பட்டன. பல நகராட்சிகள் வழக்கமாக நடாத்தும் வான வேடிக்கை நிகழ்ச்சிகளையும் தீயணைப்பு வீரர்களின் நடன விழாக்களையும் ரத்து செய்திருந்தன. குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் தனது பதவிக்காலத்தின் இறுதி 14 ஜூயே நிகழ்வில் இராணுவ அணிவகுப்பை பாரிஸில் தலைமையேற்று நடத்தினார். இந்த அணிவகுப்பில் உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கி, பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர், ஜெர்மனி நாட்டின் அதிபர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட உலகத் தலைவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். மேக்ரோன் கோலிஷியோன் தே வாலண்டியர் கூட்டணியில் இடம்பெற்ற நாடுகளின் தலைவர்களையும் உக்ரைன் நண்பர்களையும் வரவேற்பதில் பெருமை அடைவதாக கூறியிருந்தார். உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் மேற்கத்திய நாடுகளில் சுமார் 500 வீரர்கள் பிரெஞ்சு படையினருடன் இணைந்து அணிவகுத்திருந்தனர். கடந்த 20 ஆண்டுகளில் முதல் முறையாக பிரிட்டிஷ் படையினரும் இதில் பங்கேற்றனர். ஜெர்மனி, பிரிட்டன், போலந்து, டென்மார்க், கிரேக்கம், ஸ்வீடன், நோர்வே, ஸ்பெயின், இத்தாலி உள்ளிட்ட நாடுகளின் போர் விமானங்களும் வான்வழி அணிவகுப்பில் கலந்து கொண்டன. மேலும் 25 உக்ரைன் வீரர்களும் சோம்பெலிசே வீதியில் அணிவகுத்ததுடன் உக்ரைன் இணை விமானிகளும் பிரான்சின் மிராஜ் போர் விமானங்களை இயக்கியிருந்தனர். இந்த ஆண்டு நடைபெற்ற அணிவகுப்பில் 6700 வீரர்களும் 98 விமானங்களும் 31 உலங்கு வானூர்திகளும் 315 இராணுவ வாகனங்களும் பங்கு பெற்றிருந்தன. அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிகளோடு இந்த வருடத்தினுடைய பராபவ வருடம் மகோத்சவம் ஜூலை 27ஆம் தேதி கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமான் விழாக்கோலம் போன்று பகல் இரவு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சகிதம் பத்மாவதி அலமேலமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் வீதியுலா வந்து அருள் பாலிப்பார் என்பதையும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரத உற்சவம் வெளி வீதியில் மிக சிறப்பாக வழமை போல நடைபெற உள்ளது என்பதையும் ஸ்ரீநாராயண அடியார்கள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். அத்தருணம் அடியவர்கள் அனைவரும் வந்து அஷ்டமா சித்திகளுடைய அனுகிரகங்களையும் பெற்றியும் வண்ணம் வேண்டிக் கொள்கின்றோம். 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல்.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் இந்த கோடை காலத்தின் 3வது வெப்ப அலையை எதிர்கொண்டு வருகிறது. நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை 37 பாகை செல்சியஸ் முதல் 39 பாகை செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. பாரிஸுக்கு தென்கிழக்கே அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஃபொந்தன்ப்ளூ காடு 2 பெரிய காட்டு தீகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஏற்பட்ட இந்த தீ விபத்துகளால் இதுவரை சுமார் 2050 ஹெக்டேயர் காட்டு நிலப்பரப்பு எரிந்துள்ளது. இது அந்த காட்டு நிலப்பரப்பில் 10% இந்த தீ விபத்தை கட்டுப்படுத்துவதற்கு 850க்கு மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். தீ பரவியதால் சுமார் 1000 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த தீ விபத்துக்கள் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகின்றது. பிரான்சில் கடும் வெப்பம், வறட்சி நிலவும் காலகட்டத்தில் ஏற்பட்ட காட்டு தீ சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை 59 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் சிலர் திட்டமிட்டு தீ வைத்ததாக சந்தேகிக்கப்படுகின்றார்கள். குறிப்பாக ஃபொந்தன்ப்ளூ காடு பகுதியில் ஏற்பட்ட தீ தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களில் 2 தாங்கள் சம்பந்தப்பட்டதை ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த தீ விபத்து வேண்டுமென்றே ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கருதப்படுகின்றது. இந்த கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. பிரான்ஸ் சட்டப்படி காட்டு பகுதிகளில் தீ வைப்பது மிகவும் கடுமையான குற்றமாக கருதப்படுகின்றது. வேண்டும் என்றே காட்டு தீ ஏற்படுத்தப்பட்டால் பல ஆண்டுகள் சிறை தண்டனையும் பெருமளவு அபராதமும் விதிக்கப்படலாம். மனித உயிர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் அல்லது பெரும் சேதம் ஏற்பட்டால் தண்டனை மேலும் அதிகரிக்கும். தீ காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டால் மிக கடுமையான குற்றமாக கருதப்பட்டு நீண்டகால சிறை தண்டனைக்கு வழிவகுக்கும். அலட்சியத்தால், கவனக்குறைவால், விதிமுறைகளை மீறுதல் போன்ற காரணங்களால் தீ ஏற்பட்டால் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படும். கனமழையின்றி நீடிக்கும் கடுமையான வெப்ப அலை, வறட்சி என்பனவற்றில் பிரான்சின் பல பகுதிகளில் காட்டுத்தீ அபாயம் அதிகரித்துள்ளது. இதனால் அதிகாரிகள் தீ மூட்டுதல், தீ பாதுகாப்பு விதிகளை மீறுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஃபொந்தன்ப்ளூ காட்டுத் தீயின் உண்மையான காரணம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல்.
பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் அரசியலை மரீன் லூபென்னின் பிரச்சாரம் உலுக்கத் தொடங்கியுள்ளது. பிரான்சின் தேசிய தினமான ஜூலை 14 கொண்டாட்டங்கள் நாடு முழுவதும் நடைபெற்று வந்த நிலையில் தீவிர வலதுசாரி தலைவர் மரீன் லூபென் மீண்டும் அரசியல் களத்தில் முன்னேறி வருவது அந்த நாட்டு அரசியல் வட்டாரங்களில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் தனது வேட்பு மனுவை அறிவித்த மரீன் லூபென் கருத்து கணிப்புகளில் கணிசமான ஆதரவை பெற்று வருகிறார். இந்த எழுச்சி பாரம்பரிய அரசியல் கட்சிகளையும் குறிப்பாக மத்திய மற்றும் இடதுசாரி அணிகளையும் கவலையடைய செய்திருக்கின்றது. தேசிய தின கொண்டாட்டங்களின் தேசப்பற்று நிறைந்த சூழலுக்கு மத்தியில் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலை முன்னிட்டு பிரான்ஸ் அரசியலில் புதிய திருப்பம் உருவாகி வருவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். லுபென்னின் செல்வாக்கு தொடர்ந்து அதிகரித்தால் வரவிருக்கும் தேர்தலில் அதிகார சமநிலையை மாற்றக்கூடிய முக்கிய சக்தியாக அவர் உருவெடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நீஸ் நகரில் 2016 ஆண்டு ஜூலை 14 நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலின் 10ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுட்டிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் தேசிய தினமான கத்தோஸ் ஜூயே கொண்டாட்டத்தின் பொழுது தெற்கு பிரான்சின் நீஸ் நகரத்தில் பட்டாசு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது 31 வயதான நபர் ஒருவர் கனரக பார ஊர்தியை வேகமாக செலுத்தி மோதினார். இந்த கொடூர தாக்குதலில் 86 பேர் உயிரிழந்தார்கள். 400க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். தாக்குதல் நடத்தியவர் காவல்துறையினரால் உடனடியாகவே சுட்டுக் கொல்லப்பட்டார். பின்னர் இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்பதாக அறிவித்தது. 10 ஆண்டுகள் கடந்த பின்னரும் நீஸ் தாக்குதல் பிரான்சின் நவீன வரலாற்றில் மிக கொடிய பயங்கரவாத சம்பவங்களில் ஒன்றாக நினைவு கூறப்படுகிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள், காயமடைந்தவர்கள் மற்றும் மீண்டவர்கள் ஜூலை 14 நினைவு நிகழ்வில் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற பிரான்சின் குடியரசு மதிப்புகளை பாதுகாக்கும் உறுதியுடன் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தை தொடர வேண்டும் என பிரான்ஸ் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீஸ் தாக்குதலின் 10ஆம் ஆண்டு நினைவு நாளில் உயிரிழந்த மக்களுக்கு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அஞ்சலி செலுத்தியுள்ளார். நம்மில் எவரும் அதை மறக்கவில்லை, மறக்கவும் மாட்டோம், ஒருபோதும் மறந்துவிடவும் மாட்டோம் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். ஆல்ப்ஸ் மெரித்தீம் நீஸ் நகரத்தில் 2016 ஜூலை 14 நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலின் 10ஆம் ஆண்டு நினைவு நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இந்த நினைவு அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அந்த இரவில் உயிரிழந்த 86 பேருக்கும் அஞ்சலி செலுத்தினார். காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அந்த துயரமான தருணத்தில் உதவி செய்த பொதுமக்கள், அவசர சேவை பணியாளர்கள் மற்றும் மனித நேயத்துடன் செயல்பட்ட அனைவரையும் பாராட்டினார். 2016 ஜூலை 14 பிரான்சின் தேசிய தினம் கொண்டாட்டத்தின் பொழுது நீஸ் நகரின் புரோமனன் தே ஆங்க்லே பகுதியில் கனரக பார ஊர்தி மக்கள் மீது மோதியது. 86 பேர் உயிரிழந்தார்கள். 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள்.
பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் காகோ. உங்கள் பொதிகளை பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் காகோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.